வெல்கம் டு எடுஸ்பெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோல கேலண்டர் சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ்குள்ள போலாம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஆன் 15th ஆகஸ்ட் 2021. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. நான் கொஸ்டின் மாடல் மட்டும் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா 15th ஆகஸ்ட் 2021 எந்த டேல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுரிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செஞ்சுரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ 100th செஞ்சுரி, 200th செஞ்சுரி, 300th செஞ்சுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த செஞ்சுரிஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது எந்த டேல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100th செஞ்சுரி எடுத்துக்கிறேன். இப்போ 100th செஞ்சுரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அதுல எத்தனை லீப் இயர் இருக்கும், எத்தனை நான் லீப் இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் லீப் இயர் நான் லீப் இயர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, சோ நம்ம ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஆட் டேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் சொல்லுவீங்க? 1 வீக்குக்கு நம்ம எத்தனை டேஸ் சொல்லுவோம்? 7 டேஸ் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம், இன்னைக்கு மண்டேவா இருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு மண்டே. சோ 15 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எத்தனை வாரம் எனக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 14 நாள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட்டா எனக்கு 2 வாரம் ஃபுல் ஆயிடுச்சா? சோ அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் இருந்திருக்கும். சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா 1 ஆட் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரிமைண்டர் வருது இல்லையா, எக்ஸ்ட்ரா டேஸ் தான் நம்ம ஆட் டேஸ் சொல்றோம். அப்ப மண்டே பிளஸ் 1 என்னன்னு சொல்லியிருப்பேன்? டியூஸ்டே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி சரி, இந்த ஆட் டேஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல, இந்த ஆட் டேஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸையும் உங்களுக்கு ஒரு வேல்யூ 7க்கு மேல வருது, நம்பர் ஆஃப் டேஸ் நான் ஆட் பண்றப்போ எனக்கு 7க்கு மேல வேல்யூ வருது அப்படின்னா அந்த 7 டேஸ் என்ன பண்ணிருங்க, அப்படியே ஆட் பண்ணிட்டு 7ஆல டிவைட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, நான் எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ 1 இயர் எடுத்துப்போம். 1 இயரா? சோ 1 இயர்ல எத்தனை நாள் இருக்கும்? 365 டேஸ் இருக்குமா? சரி, இப்போ இந்த 365 டேஸ் நான் எத்தனை வீக்கா பிரிப்பேன்? சோ எத்தனை வீக்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஆல டிவைட் பண்ணிருப்போம். சோ 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 52 வீக்ஸ் வரும். கம்ப்ளீட்டா எனக்கு 52ஆல டிவைட் ஆகுமா? சாரி, 7ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ரிமைண்டர் 1 இருக்குமா? 1 இஸ் த ரிமைண்டர். அப்ப நான் என்ன சொல்வேன்னா இந்த 1 ஆட் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு, சோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 1 ஆட் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இது நார்மல் இயர், நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நான் லீப் இயர். இதே லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா, சோ லீப் இயர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 366 டேஸ் சொல்லுவீங்களா? சோ 366 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. சோ 366 7ஆல டிவைட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 52 தான் வரும். அதே 52 வீக்ஸ் வரும். சோ எக்ஸ்ட்ராவா எவ்வளவு நாள் இருக்கு? ரிமைண்டர் வருது இல்லையா? சோ ரிமைண்டர் எனக்கு 2 வரும். சோ ரிமைண்டர் 2 வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? 2 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? 2 ஆட் டேஸ். அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? நான் லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா ஆட் டேஸ் வந்து 1. ஓகேவா? இந்த ஆட் டேஸ் வச்சுதான் நம்ம ஃபுல்லாவே சம் சால்வ் பண்ண போறோம். சோ ஆட் டேஸ் வந்து இயருக்கு, செஞ்சுரிக்கு, மந்த்துக்கு எல்லாமே பாத்துரும். ஓகேவா? அண்ட் தென் லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? 2 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. ஓகேவா? நான் லீப் இயருக்கு 1 ஆட் டே, லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இப்போ செஞ்சுரி பார்ப்போம். இந்த நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நூற்றாண்டு, அதாவது 1ல இருந்து 100 இயர்ஸ் வரையும், 1ல இருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் எத்தனை லீப் இயர் இருக்கும், எத்தனை நான் லீப் இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சோ எத்தனை லீப் இயர் இருந்திருக்கும் நமக்கு? சரி, லீப் இயர் முதல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா? சோ ஒரு இயர் வந்து எனக்கு 4ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024ல இருக்குமா? சோ 2024 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இந்த 2024ங்கிறது எனக்கு 4ஆல டிவைட் ஆகும். அப்ப நான் இந்த இயர் என்னன்னு சொல்லுவேன்? லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேவா? இதே வந்து 2025 அடுத்த வருஷம் எடுத்துப்போம். சோ 2025 4ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. சோ இது வந்து நான் லீப் இயர்னு சொல்லுவோம். லீப் இயர்னா பிப்ரவரியில எனக்கு 29 வரும். நான் லீப் இயர்னா பிப்ரவரியில 29 வராது. அதுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இது வந்து இயருக்கு இந்த கான்செப்ட்.
4 டிவைட் பண்றது. இதே வந்து ஒரு செஞ்சுரியா இருக்கு, இப்ப 100th இயர், 200th இயர், 300th இயர்னு இருக்கு அப்படின்னா அந்த செஞ்சுரிய என்ன பண்ணுவீங்க, 400 டிவைட் பண்ணுவீங்க. இப்ப 100th செஞ்சுரி வந்து 400 டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ அப்போ அந்த 100வது வருஷம், அந்த நூற்றாண்டு இருக்கு இல்லையா, சோ அது வந்து நான் லீப் இயரா இருந்திருக்கும். இதே 200வது வருஷம் 400 டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ இதுவும் நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ நூற்றாண்டா இருந்துச்சு அப்படின்னா 400 டிவைட் பண்ணுவீங்க. இயரா இருந்துச்சு அப்படின்னா 4 டிவைட் பண்ணாலே என்ன தான். சரி, இப்போ 100 நான் 4 டிவைட் பண்றேன். ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன வரும், லீப் இயர் வரும். 100 4 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லிடலாம், 25 வருமா? சோ 25 லீப் இயர்ஸ் சொல்லுவீங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு மிஸ்டேக் வரும். 25 லீப் இயர்ஸ்னா நான் 100ஐயும் சேர்த்து பார்த்தாதான் 25. நான் 100 சேர்க்க மாட்டேன். ஏன்னா 100வது வருஷம் எனக்கு என்னவா இருக்கும், நான் லீப் இயரா இருக்கும். அப்ப 24 வருஷம் தான் என்னன்னு சொல்லுவீங்க, லீப் இயர்னு சொல்லுவீங்க. மீதி இருக்க 100ல 24 போயிடுச்சா, மீதி 76 வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த 76 வருஷமும் நான் லீப் இயரா இருக்கும். ஓகேவா? சோ லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் நான் சொன்னேன், 2 ஆட் டேஸ். அப்ப 24 2 மல்டிபிள் பண்ணுவீங்க. சோ 48 ஆட் டேஸ் வந்துரும். ஓகேவா? ஆட் டேஸ்னா எக்ஸ்ட்ரா டேஸ். அடுத்தது நான் லீப் இயர். நான் லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் சொன்னோம், 1 ஆட் டேஸ் சொன்னோம். அப்ப 76 1 மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. அப்ப 76 வந்திருக்கும். சோ டோட்டலா எத்தனை ஆட் டேஸ் இருக்கு, இங்க ஒரு 48, இங்க ஒரு 76. சோ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? சோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 124 வருமா? சோ 124 ஆட் டேஸ் வருது. சோ ஆட் டேஸ் உங்களுக்கு எப்பெல்லாம் 7க்கு மேல போகுதோ அதை 7 டிவைட் பண்ணுவீங்க. இப்ப எனக்கு 124ங்கிறது 7 விட பெரிய நம்பர் தான். சோ 7 நான் டிவைட் பண்ணுவேன். சோ டிவைட் பண்றப்போ 1 டைம்ஸ் வந்திருக்குமா, ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 இருக்கும். சோ 49 7 டைம்ஸ் வந்திருக்கும். சோ 17 டைம்ஸ் வந்திருக்கு. சோ ரிமைண்டர் என்ன வரும், 5 வருமா? சோ 5 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சோ அப்போ எனக்கு 100 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 இயர்ஸ்ல 5 ஆட் டேஸ் இருந்திருக்கும். சோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. சோ என்ன பார்த்தோம், 100 இயர்ஸ்ல 5 ஆட் டேஸ் 100 செஞ்சுரியில. இது 1ல இருந்து 100 வரைக்கும் 5 ஆட் டேஸ். சரி, அப்போ 101ல இருந்து 200 வரைக்கும் என்னதான் இருக்கும், அதே 5 ஆட் டேஸ் தானே இருக்கும். அப்ப 5 பிளஸ் 5 என்ன சொல்லலாம், டோட்டலா 10 ஆட் டேஸ்னு சொல்லுவீங்களா? இந்த 10ங்கிறது எனக்கு என்ன ஆகுது, 7 விட பெரிய நம்பரா போயிடுச்சு. அகைன் என்ன பண்ணலாம், 7 டிவைட் பண்ணிருப்பீங்க. சோ 7 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 தான் ரிமைண்டரா வரும். ரிமைண்டர் தான் நம்ம எழுத போறோம். ஓகேவா? சோ 3 தான் எனக்கு ரிமைண்டரா வருது. அப்ப 3 ஆட் டேஸ்னு சொல்லுவீங்களா? அப்ப 200 இயர்ஸ்ல 3 ஆட் டேஸ் இருக்கும். அடுத்தது நான் 1ல இருந்து 200 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து நம்ம 300 கண்டுபிடிக்கிறோம். சோ அப்போ 301ல இருந்து 400 வரைக்கும், சாரி 201ல இருந்து 300 வரைக்கும். சோ இங்க எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அந்த டேபிள்ல 3ன்னு போட்டிருக்கேனா, 201ல இருந்து 300 வரைக்கும் ஒரு 100 செஞ்சுரி தானே, 100 வருஷம் தான் இருக்கு. சோ அப்போ இதுல ஒரு 5 நாள் இருந்திருக்குமா, ஆல்ரெடி இங்க பார்த்த மாதிரி. சோ அப்ப 5 பிளஸ் 3 வந்திருக்கும், 8 ஆட் டேஸ் வந்திருக்கும். சோ 8மே எனக்கு எப்படி இருக்கு, 7 விட பெரிய நம்பர். சோ 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும். சோ 1 ஆட் டேஸ். அடுத்தது 400. 400க்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் நான் தெளிவா சொல்றேன். 1ல இருந்து 300 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆல்ரெடி. 1ல இருந்து 300 வரைக்கும் 1 ஆட் டேஸா. 400th இயர்ங்கிறது இந்த 400வது வருஷம் பாத்தீங்கன்னா 400 டிவைட் ஆகும். சோ இதுவுமே என்னதான், நமக்கு லீப் இயர் தான். சோ அப்போ இந்த 400வது வருஷத்துல, அதாவது 301ல இருந்து 400 வரைக்கும் எத்தனை லீப் இயர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 25 லீப் இயர் இருக்கும். ஓகேவா? நான் லீப் இயர் எத்தனை இருக்குன்னா 75 தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலயுமே 24 லீப் இயர் இருக்கும். ஏன்னா இந்த 200வது வருஷம் 300வது வருஷங்கிறது லீப் இயரா இருக்காது. அதனால 24ன்னு பிரிச்சிருப்பீங்க. ஆனா இந்த 400வது வருஷம் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும், லீப் இயரா இருக்கும். ஏன்னா 400 டிவைட் ஆகுது. அப்ப 25 into 2னா 50 லீப் இயர்ஸ், 50 ஆட் டேஸ். இங்க வந்து 1 மல்டிபிள் பண்ணுவோமா, அப்ப 75 ஆட் டேஸ். அப்ப டோட்டலா என்ன சொல்லிருப்பீங்க, 125 ஆட் டேஸ்னு சொல்லுவீங்களா? சோ 125 7 டிவைட் பண்ணீங்கன்னா 6 தான் ரிமைண்டரா வந்திருக்கும். ரிமைண்டர் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப 1ல இருந்து 300 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, இந்த டேபிள்ல பார்த்த மாதிரி 1 ஆட் டேஸ் இருக்கு. அப்ப 301ல இருந்து
400 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? ஒரு 6 ஆட் டேஸ். அப்ப ரெண்டையும் ஆட் பண்றப்போ 7 வந்திருக்குமா? சோ 7 நான் 7ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டரே வராது. சோ 0 ஆட் டேஸ் வந்து. சோ 100க்கு 5னு கோட் எடுத்துக்கோங்க, 200க்கு 3னு கோட் எடுத்துக்கோங்க, 300க்கு 1 and then 400க்கு 0. Again 500th இயர், அதாவது 500வது செஞ்சுரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 ஆட் டேஸ் வரும். தென் 600க்கு பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட் டேஸ், 700க்கு 1 ஆட் டே, 800க்கு 0 ஆட் டே. இதே தான் எனக்கு லூப் மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த டேபிள மட்டும் நான் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். 5310. இந்த கால்குலேஷன் இல்லனாலும் ஓகே தான். உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக கால்குலேஷன் போட்டேன். நீங்க இந்த டேபிள மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படினாலே இனஃப் தான். 100th செஞ்சுரிக்கு 5 ஆட் டேஸ், 200னா 3, 300க்கு 1 and then 400க்கு 0. அகைன் இதே தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் லூப் மாதிரி. 900னா 5. இந்த 5310ங்கிற வேல்யூஸை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இது செஞ்சுரிஸ்க்கான கோட். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீக்குக்கான கோட். இப்போ வீக்கான கோட்னா 0 அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னா சண்டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? 1ங்கிறது மண்டே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சம் சால்வ் பண்றப்போ 1ன்னு வந்துச்சுன்னா அது மண்டே தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. 2ங்கிறது டியூஸ்டே, 3ங்கிறது வெட்னஸ்டே, தென் 4ங்கிறது தர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 வந்து சாட்டர்டே. ஓகேவா? சோ இந்த கோடையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது மந்த்துக்கான கோட். இப்ப ஜான்வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ ஜான்வரியில பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 31 டேஸ் இருக்கு. சோ 31 டேஸ் இருக்கு அப்படின்னா அதை 7ஆல டிவைட் பண்ணுங்க. 31 நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? ரிமைண்டர் மட்டும் தான் நம்ம எடுப்போம். எப்பெல்லாம் நீங்க 7ஆல ஒரு நம்பரை டிவைட் பண்றீங்களோ அப்போ ரிமைண்டர் மட்டும் எடுத்துப்பீங்க. சோ 31 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? 3 தான் வரும். சோ 3 ஆட் டேஸ். அடுத்து பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னா 2 கண்டிஷன் வந்துடும். ஏன்னா லீப் இயர்ல 29 நாள் இருக்குமா? சோ லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 29 7ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். சோ 29 7ஆல டிவைட் பண்ணா 1 ரிமைண்டரா வரும். சோ 1 ஆட் டேஸ். இதே நான் லீப் இயரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 28 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0 ஆட் டேஸ். அடுத்தது அகைன் மார்ச். சோ மார்ச்ல எனக்கு 31 நாள் இருக்கும். அப்போ 3 ஆட் டேஸ். இப்போ உங்களுக்கே ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். எந்த மந்த்ல எல்லாம் 31 நாள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே 3 ஆட் டேஸ். எந்த மந்த்ல எல்லாம் உங்களுக்கு 30 நாள் இருக்கோ அது எல்லாத்துலயுமே என்ன சொல்லிடுவீங்க? 2 ஆட் டேஸ். ஏன்னா 30 நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 இஸ் த ரிமைண்டர். சோ 2 ஆட் டேஸ்னு சொல்லிடுவீங்க. அடுத்து மே மாசத்துல 31 டேஸ் இருக்கு. அடுத்தது ஜூன்ல 30 டேஸ் தான் இருக்கும். அப்ப 2 ஆட் டேஸ். ஜூலைல 31. சோ அப்போ 3 ஆட் டேஸ். ஆகஸ்ட்லயும் 31 டேஸ் தான் இருக்கும். சோ 3 ஆட் டேஸ். செப்டம்பர்ல 30 டேஸ், அப்போ 2 ஆட் டேஸ். அக்டோபர்ல 31 டேஸ், அப்போ 3 ஆட் டேஸ். நவம்பர்ல 30 டேஸ், அப்போ 2 ஆட் டேஸ். அண்ட் தென் டிசம்பர்ல 31 டேஸ், அப்போ 3 ஆட் டேஸ். ஓகேவா? சரி, ஓகே. சோ இந்த ஆட் டேஸையும் இந்த வீக்குக்கான இந்த ஆட் டேஸையும் வீக்குக்கான கவுண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, சம்ஸ் பாப்போமா? சோ சம்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. வாட் வில் பி த சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். சோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லிருக்காங்க? வாட் வில் பி த டே ஆஃப் சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஆன் 15 ஆகஸ்ட் 2021. சோ 15 ஆகஸ்ட் 2021 என்ன டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப 2021 கேட்டாங்களா? சோ இதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய செஞ்சுரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நியரஸ்ட் செஞ்சுரி அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 2000 வருமா? சோ 2000 செஞ்சுரி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2021 வரைக்கும் இருக்கா? சோ இந்த 2021ங்கிறது ரன்னிங் இயரா சொல்லிட்டாங்க. அதாவது 15 ஆகஸ்ட் 2021 அந்த 21ல 15ஆம் தேதி வரைக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 21வது வருஷத்தை நான் எடுக்க மாட்டேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா?
அந்த 20 இயர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 200 செஞ்சுரி எடுத்துட்டேன், இங்க ஒரு 20 வருஷம். அப்ப 2020 சாரி 2000 2000 பிளஸ் இங்க ஒரு 20, அப்ப 2020 இயர்ஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டேன். அந்த 2021 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல ஜான் டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே இனஃப் தான். பட் இங்க எடுக்கிறப்போ நமக்கு செஞ்சுரிக்கு ஆட் வேல்யூஸ் தெரியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம செஞ்சுரிஸ்க்கு ஆல்ரெடி ஆட் வேல்யூஸ் எழுதுனேன்னா 100னா 5, 200னா 3, 300னா 1, அண்ட் தென் 400னா 0ன்னு எழுதுனேன். அப்போ 2000ங்கிறது 400ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப இந்த செஞ்சுரிக்கு எனக்கு என்ன ஆடே வரும்? 0 ஆடேஸ் வந்திருக்கும். ஸோ அப்ப 0 தான் ஆன்சர். அடுத்தது இங்க இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸா பிரிச்சிருக்கீங்க. இந்த 20 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருக்கும், எத்தனை நான் லீப் இயர் இருக்கும்? ஸோ இந்த 20ய நான் 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 5 வருமா? அப்ப 5 லீப் இயர்ஸ். நீங்க கவுண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2000க்கு அப்புறம் நமக்கு என்னென்ன லீப் இயர் வரும்? 2004 லீப் இயர், அடுத்தது 2008 வந்து லீப் இயர், 12 லீப் இயர், 16 லீப் இயர், 2020யும் லீப் இயர். அப்ப 5 வருஷம் எனக்கு லீப் இயரா வந்துருச்சு. அப்ப மீதி இருக்க 15 வருஷம் எனக்கு என்னவா இருக்கும்? நான் லீப் இயரா இருக்கும். சோ லீப் இயரா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 2 ஆல மல்டி பண்ணுவோமா? அப்ப 5 into 2 10. அடுத்து நான் லீப் இயரா இருந்துச்சுன்னா 1 ஆல மல்டி பண்ணிருப்பீங்க. சோ 15 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது ஜான்வரியில இருந்து 15th ஆகஸ்ட் வரைக்கும் எடுப்பீங்க. சோ ஜான்வரி டு 15 ஆகஸ்ட் அப்படின்னா ஜான்வரியோட கோட் வந்து 3, அண்ட் தென் பிப்ரவரியோட கோட் பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? இது வந்து 2021ங்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இது லீப் இயரா இருக்கா? சோ அப்போ நான் லீப் இயரா இருக்கா? சோ அப்போ 1 வந்திருக்கும். அடுத்தது மார்ச் பாத்தீங்க அப்படின்னா 3, அண்ட் தென் ஏப்ரல் பாத்தீங்க அப்படின்னா 2 odd days, அண்ட் தென் மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 odd days, ஜூன் வந்து 2 odd days, ஜூலைல வந்து 3 odd days, ஆகஸ்ட் வந்து 15 odd days. சோ இந்த ஆட் டேஸ் எல்லாத்தையுமே நீங்க கவுண்ட் பண்றாப்ல தான் இருக்கும். சோ ஆட் டேஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? சோ மந்தோட ஆட் டேஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. 15th ஆகஸ்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ 15 டேஸே நான் கவுண்ட் பண்ணும். இங்க ஆகஸ்ட்க்கு நீங்க 3ன்னு போடக்கூடாது. நம்ம மந்த் கவுண்ட் அங்க எழுதணும் இல்லையா, அதை போடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆகஸ்ட் 31 வரைக்கும் அவங்க கேட்கல, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சோ 15 மட்டும் தான் எழுதிருப்பீங்க. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சோ இங்க ஆட் பண்ணா 20, 25, 29, 30, 31, 32. சோ இங்க ஆட் பண்ணா 32 வந்திருக்குமா? தென் இங்க இருக்க எல்லா ஆட் டேஸையும் ஆட் பண்ணும். செஞ்சுரிக்கு வந்து ஆட் டேஸ், இயருக்கு வந்து ஆட் டேஸ், அண்ட் தென் மந்த்துக்கு வந்து ஆட் டேஸ். அப்ப 0 பிளஸ் 10 பிளஸ் 15 பிளஸ் 32ன்னு வந்திருக்கும். சோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5, 6, 7, இங்க 3, 4, 5. அப்ப 57 ஆட் டேஸ் வருது டோட்டலா. சோ டோட்டல் 57 ஆட் டேஸ். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? 7ஆல டிவைட் பண்ணுவீங்களா? சோ நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. சோ ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? 1 வரும். ஏன்னா 56 வந்து 8 டைம்ஸ் கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். சோ த ரிமைண்டர் இஸ் 1. சோ ரிமைண்டர் 1 அப்படின்னா இங்க நான் போன டேபிள்ல போட்டிருப்பேன். சோ 1ங்கிறது எதோடைய கோட் வேல்யூ? மண்டே உடைய கோட் வேல்யூ. சோ அப்போ எனக்கு 15th ஆகஸ்ட் 2021 என்னவா இருந்திருக்கும்? மண்டேவா இருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 26, 2012? 2012ல ஜனவரி 26 என்ன கிழமையில வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? இங்கேயும் அதே தான், பக்கத்துல இருக்க செஞ்சுரி 2000 பிளஸ் இந்த 12th இயர் 2012ங்கிறது ரன்னிங்ல இருக்கு. சோ அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க 11 வருஷத்தை மட்டும் எடுத்துப்பீங்க. சோ இந்த 11 வருஷத்துல எத்தனை லீப் இயர், எத்தனை நான் லீப் இயர் போயிருக்கும் பாப்பீங்க. சோ இந்த 11 வருஷத்துல 2 லீப் இயர் போயிருக்கும். நான் லீப் இயர் பாத்தீங்க அப்படின்னா 11ல 2 போயிடுச்சுன்னா மீதி 9 வருஷம் இருக்கும். சோ 9 வருஷமும் நான் லீப் இயரா இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்க ஜான்வரி தான் கேட்டிருக்காங்க. சோ ஜான்வரி 26 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா இனாஃப் தான். சரி, இப்போ ஆட் டேஸ் எழுதலாமா? செஞ்சுரிக்கு 0 ஆட் டேஸ், ஒரு லீப் இயருக்கு 2 வருஷம். அப்ப 2 லீப் இயருக்கு 4 வருஷம் எடுத்திருப்பீங்களா? அண்ட் தென் நான் லீப் இயருக்கு 1. அப்போ 1ஆல மல்டி பண்ணிருப்பேன், 9 வந்திருக்கும். இங்க ஒரு 26. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 39 தான் டோட்டல் வேல்யூவா வந்திருக்கும். சோ 39 என்ன பண்ணுங்க? 7ஆல டிவைட் பண்ணும். சோ 39 நான் 7ஆல டிவைட் பண்ணா 4 தான் என்னுடைய ரிமைண்டரா வரும். சோ 4க்கு நம்ம கோட் வேல்யூ பார்த்திருப்போம். சோ 4 எதோடைய கோட் வேல்யூ? தேர்ஸ்டே உடைய கோட் வேல்யூ. சோ அப்ப தேர்ஸ்டே அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க?
4னா Thursday. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே தானே? நெக்ஸ்ட் டைப் 2. சோ இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஃப் கண்டிஷன்ல, அதாவது நேற்றுக்கு முன்னா நாள் இந்த டேவா இருந்திருக்கும், அப்ப இன்னைக்கு என்ன டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க, இஃப் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே. டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்லலாம், நேற்று முன்தினம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேற்று முன்தினம் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ 1 2 3 இந்த மாதிரி ஸ்பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. நேற்று அப்படிங்கிறது இந்த லைன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நாள் த டே பிஃபோர் எஸ்டர்டே. ஓகேவா? சோ இது வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்னவா இருக்கும்? இது சாட்டர்டே அண்ட் தென் சண்டே. சோ டுடே இஸ் சண்டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாட் வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் த டே ஆஃப்டர் டுமாரோ. சோ நாளை மறுநாளுக்கு பின் மூன்றாவது நாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ அப்ப டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க? டியூஸ்டேன்னு சொல்லலாமா? இந்த நாளுக்கு அடுத்த நாள், நாளான்னைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாளை மறுநாளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நாளை மறுநாள் அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க? டியூஸ்டேன்னு சொல்லிருப்போம். ஓகேவா? சோ டியூஸ்டே இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாட் வில் பி த தேர்ட்னு சொல்லிட்டாங்களா? சோ நாளை மறுநாளுக்கு பின் மூன்றாவது நாள் என்னவாக இருக்கும்? சோ நாளைக்கு மறுநாள் தான் எனக்கு டியூஸ்டே. சோ அதுக்கு அடுத்து 3 நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது நாள் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவது நாள் என்னவா இருக்கும்? வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் தென் ஃப்ரைடே. சோ அதுக்கு அடுத்து மூணாவது நாள் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஃப்ரைடே. ஓகேவா? சோ இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க ரீட் பண்றப்பே கரெக்டா ரீட் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, டைப் 3. சோ டைப் 3ல எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மண்டேவா இருக்கு, ஒரு 61 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ 61 டேஸ் அப்படின்னா எனக்கு 61 நாள், எத்தனை வாரம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 61 7ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? 56 வந்து 7ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அப்ப 57 58 59 60 61. அப்ப 5 நாள் இருக்குமா? சோ 5 இஸ் த ரிமைண்டர். சோ 5ங்கிறது எதோடைய கோட் வேல்யூ நம்ம பார்த்திருப்போம். 0ங்கிறது சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே அண்ட் தென் 4ங்கிறது தேர்ஸ்டே, 5ங்கிறது என்னவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருந்திருக்கும். 6 வந்து சாட்டர்டே. ஓகேவா? சோ என்ன சொல்லிட்டாங்க? 61 டேஸ்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 61 டேஸ்னு சொல்லிட்டாங்க. 61 நாளுக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அடுத்த நாள் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப அடுத்த நாளுங்கிறப்போ அந்த 61வது நாள் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கும்? ஃப்ரைடேவா இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னன்னு சொல்லலாம்? சாட்டர்டேன்னு சொல்லிடலாமா? சோ சாட்டர்டே தான். அடுத்தது டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 71 டேஸ் இட் வில் பி. சோ 71 டேஸ்க்கு அப்புறம், சாரி இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். நான் டைரக்டா இந்த கோட் வேல்யூவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு மண்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் 61 டேஸ்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். இந்த கோட் வேல்யூ நம்ம மனப்பாடமா வச்சிருப்போம். நமக்கு 5 ரிமைண்டர் வந்துச்சுன்னா அப்படியே டக்குன்னு ஃப்ரைடே போட்டுருவோம், இல்ல அதுக்கு அடுத்த நாளுங்கிறோம் சாட்டர்டேயும் போட்டுருவோம். இங்க இஃப் கண்டிஷன்ல எனக்கு மண்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ மண்டேவோட நீங்க ஆட் பண்றாப்புல இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல செக் பண்ணி, ஓகேவா? ரிமைண்டர் எனக்கு 5 வந்துச்சா, மண்டே பிளஸ் 5ன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஆன்சர் நம்ம கரெக்ட் தான், ஆனா நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா மண்டே பிளஸ் 5 தான் எடுப்பேன். சோ மண்டே பிளஸ் 5னா மண்டேவோட கோட் வேல்யூ 1 அண்ட் தென் பிளஸ் 5. சோ 16 வந்திருக்குமா? அப்போ சாட்டர்டே தான் ஆன்சர். இப்படிதான் எடுப்பாங்க. ஓகேவா? ஸ்டில் எனக்கு சாட்டர்டே தான் ஆன்சர் வரும். ஆனா கரெக்டான ப்ரொசீஜர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு மண்டே, அப்ப 61 நாளுக்கு அப்புறம் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு வந்த ரிமைண்டர் 5. சோ மண்டேவோட கோட் வேல்யூவோட சேர்த்து ஆட் பண்ணுங்க. சோ மண்டேவோட கோட் வேல்யூ 1. சோ 1 பிளஸ் 5 6. அப்படிதான் எடுத்து போடணும். அடுத்தது சேம் இதே மாதிரி தான். டுடே இஸ் மண்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் 71 டேஸ். சோ 71 என்ன பண்ணிருப்போம்? 7ஆல டிவைட் பண்ணிருப்போம். சோ ரிமைண்டர் என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்குமா? சோ ரிமைண்டர் 1 அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? மண்டே பிளஸ் 1. சோ மண்டே பிளஸ் 1 என்னன்னு சொல்லிருப்பீங்க? டியூஸ்டேன்னு வரும். மண்டேக்கு அடுத்த நாள். சோ டியூஸ்டே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க? ஆன் வாட் டேஸ் ஆஃப் ஏப்ரல் 2001 டிட் வெனஸ்டே ஃபால்ஸ். சோ 2001 உடைய வெனஸ்டே
எந்த டேட்லலாம் வெனஸ்டே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 2001ல. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2001ல ஃபர்ஸ்ட் டே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 2000 அப்ப 2000 இயர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிப்பீங்க, 0ன்னு வந்திருக்கும். அடுத்தது 2001ல ஜான்வரி 3 odd days, பிப்ரவரி பாத்தீங்க அப்படின்னா 1 odd day, வெனஸ்டே வந்து 3 odd days, ஏப்ரல் 1 மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ டோட்டலா என்ன வந்திருக்கும்? 6, 7, 8. சோ 8 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1 வரும். சோ 1ங்கிறது மண்டே, 1 மண்டே. அப்போ டியூஸ்டே என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். வெனஸ்டே வந்து 3ஆ இருக்கும். ஓகேவா? சோ வெனஸ்டே 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 3, 10, 17, 24 தான் என்னவா இருக்கும்? ஏப்ரல் மந்த்ல வர வெனஸ்டேஸா இருக்கும். ஓகேவா? நார்மல் சம் தான், ஒரு டேட் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? the லாஸ்ட் டே ஆஃப் a century cannot be. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் என்னவாக இருக்க முடியாது, ஒரு செஞ்சுரியோட லாஸ்ட் டே என்னவா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கோட் பார்த்தோமா? 100th செஞ்சுரிக்கு 5ன்னு ஒரு கோட் பார்த்தேன், 200th செஞ்சுரிக்கு 3ன்னு பார்த்தோம், அண்ட் தென் 300th செஞ்சுரிக்கு 1ன்னு பார்த்தோம், 400க்கு 0ன்னு பார்த்தோமா? ஓகேவா? சரி, இதுல 5ங்கிறது எதோடைய கோட் வேல்யூ? ஃப்ரைடே உடைய கோட் வேல்யூ. அண்ட் தென் 3ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெனஸ்டே உடைய கோட் வேல்யூ. 1 இஸ் ஃபார் மண்டே, 0ங்கிறது சண்டே. ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு செஞ்சுரியுமே ஃப்ரைடேல முடியும், இல்ல வெனஸ்டேல முடியும், ஆர்எல்ஸ் மண்டே அது சண்டேல முடியும். சோ அப்போ எனக்கு எந்த டேலாம் முடியவே முடியாது? டியூஸ்டேல எந்த செஞ்சுரியுமே முடியாது, அதே மாதிரி தேர்ஸ்டேலயும் முடியாது, சாட்டர்டேலயும் முடியாது. சோ அப்போ இந்த ஆப்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. எனக்கு டியூஸ்டே மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? The calendar for the year 2007 will be the same for the year. So 2007ல வந்த அதே கேலண்டர் எப்ப அகைன் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So 2007ல வந்த அதே கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இயரோட என்ன பண்ணணும்னா 28 ஆட் பண்ணணும். ஸோ லீப் இயர் பிளஸ் 1, அதாவது லீப் இயருக்கு அடுத்த வருஷமா இருந்துச்சுன்னா அந்த இயரோட 6 ஆட் பண்ணும். இப்போ லீப் இயருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்கன்னா 11 ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி லீப் இயருக்கு அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? 11 ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 2007, சரி 2004ங்கிறது என்ன? லீப் இயர். இதே 2004ல வந்து அதே கேலண்டர் அகைன் எப்ப ரிப்பீட் ஆகும்? அப்படியே எப்ப ரிப்பீட் ஆகும்னா இதோட ஒரு 28 ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்ப 2032ல வரக்கூடிய கேலண்டரும் 2004ல இந்த கேலண்டரும் சேமா இருக்கும்னு சொல்லுவேன். இதே 2005ல வந்த கேலண்டர் அகைன் எப்ப ரிப்பீட் ஆகும்னா அதுக்கு அடுத்த 6 வருஷமே. ஏன்னா 2004 தான் லீப் இயர். ஸோ லீப் இயர் பிளஸ் 1 அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுவோம். ஸோ இதோட என்ன ஆட் பண்ணிக்கலாம்? 6 ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு கோட் 6 தானே சொல்லியிருக்கேன். 6 ஆட் பண்ணீங்கன்னா 2005ல இருக்க கேலண்டரும் 2011ல வந்த கேலண்டரும் சேமா இருக்கும். அடுத்தது லீப் இயருக்கு அடுத்த 2 வருஷமா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2006னா லீப் இயருக்கு அடுத்த 2வது வருஷம்னு சொல்லுவோம். சோ இதுவா இருந்துச்சுன்னா 11 ஆட் பண்ணுவீங்க. அப்ப 2006ல இருக்க கேலண்டரும் 2017ல வந்த கேலண்டரும் சேமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதேதான் 2007. 2007ங்கிறது லீப் இயருக்கு அடுத்த 3வது வருஷம். சோ அப்ப இதோடய என்னதான் ஆட் பண்ணும்? 11 தான் ஆட் பண்ணுவீங்க. சோ 2007ல வந்த கேலண்டரும் 2018ல வந்த கேலண்டரும் சேமா தான் இருக்கும். சோ அப்ப அகைன் அதே மாதிரி சேம் கேலண்டர் 2018ல தான் வந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த டேபிள் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 28, 6, 11, 11ங்கிறது. ஓகே தானே? சரி, என்ன கேட்டிருக்காங்க? which of the following is not a leap year? சோ இங்க கொடுத்திருக்க ஃபார்ம்ல எது வந்து லீப் இயர் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ லீப் இயரா இருக்கணும் அப்படின்னா ஒரு இயரா இருந்துச்சு, நார்மல் இயரா இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட் எனக்கு 4 ஆல டிவைட் ஆகும். இயர் வந்து எனக்கு 4 ஆல டிவைட் ஆகும். இதே நூற்றாண்டா இருக்கு அப்படின்னா, செஞ்சுரிஸ் சொல்லுவோம் இல்லையா, செஞ்சுரியா இருந்துச்சு அப்படின்னா 400 ஆல டிவைட் ஆகும். எனக்கு இங்க இருக்க 800 400 டிவைட் ஆகும், 2000 400 டிவைட் ஆகும், 1200 400 டிவைட் ஆகும். பட் இந்த 300ங்கிறது 400 ஆல டிவைட் ஆகாது. சோ அப்ப இது மட்டும் தான் எனக்கு லீப் இயரா இருக்காது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க?
8th December 2007 சாட்டர்டே. ஸோ 8th December 2007ங்கிறது சாட்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப 8th December 2006 வந்து என்ன டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சிம்பிள் தான். இப்போ 2007 இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம பர்த்டே எப்போ வரும்னா செக் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரிதான். இப்போ இந்த இயர் 2007ல December 8th வந்து சாட்டர்டேவா இருந்துச்சுன்னா போன வருஷம் வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு பாருங்க. 2006 எனக்கு நான் லீப் இயர் தான், 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப என்ன வந்திருக்கும், ஃப்ரைடேல அந்த டே வந்து ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ ஃப்ரைடே தான் ஆன்சர், அவ்வளவுதான் சம்மே. ஓகே, ஜஸ்ட் உன்னை மைனஸ் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே மைனஸ் பண்ணா ஃப்ரைடேவா இருந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த டே ஆன் January 13, 2025? ஸோ 2025 January 13 என்ன டேவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இஃப் கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இஃப் கண்டிஷன்ல ஒரு டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த செஞ்சுரி எல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் சம், அது மாதிரி கண்டுபிடிக்க கூடாது. இங்க இருந்து 2023ல தான் ஆரம்பிக்கணும். இப்போ 2023ல Jan 1 என்னன்னு சொல்லியிருக்காங்க, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2021ல Jan 1 என்னவா இருக்கும், சாட்டர்டேவா இருக்கும், சாரி மண்டேவா இருக்கும். அடுத்த நாள் சண்டே பிளஸ் 1 மண்டே. அதே 2025ல இங்க என்னவா இருந்திருக்குன்னா பிளஸ் 1 ஆட் பண்ண மாட்டீங்க, பிளஸ் 2 ஆட் பண்ணுவீங்க, வெனஸ்டேவா இருக்கும். ஏன் வெனஸ்டேவா இருக்கும்னா இந்த 2024 ஒரு பிப்ரவரியில 29 நாள் வரும். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வருதா, அப்ப என்ன சொல்லுவீங்க, நான் லீப் இயர். அப்ப பிளஸ் 2 ஆட் பண்ணிருப்பீங்க, சாரி லீப் இயரா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிருப்பீங்க, பிளஸ் 2 ஆட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இது நான் லீப் இயர், அதனால பிளஸ் 1 ஆட் பண்ணும். இது வந்து எனக்கு லீப் இயர், சோ அதனால பிளஸ் 2 ஆட் பண்ணிருப்பீங்க. சோ January 1 2025 என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா வெனஸ்டேவா இருக்கும், இவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி. ஓகேவா, 2023ல January 1 சண்டேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன். ஓகேவா, சரி. ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, 13ஆம் தேதி கேட்டிருக்காங்க, 1ஆம் தேதி வெனஸ்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அப்போ நம்ம கேலண்டர்லாம் விளையாடுவோம் இல்லையா, சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேட் மட்டும் எனக்கு டேபிள் வைஸ் வரும். இப்போ வெனஸ்டேவா, 1ங்கிறது வெனஸ்டே, அப்போ 13 என்ன டேவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 Thursday, 3ங்கிறது ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும், சண்டேங்கிறது 5ஆ இருக்கும், அகைன் மண்டே வந்து 6, டியூஸ்டே வந்து 7. ஓகேவா, இந்த 7 மட்டும் எனக்கு டேபிள் வைஸ் அப்படியே வரும். இப்போ அடுத்த டியூஸ்டே வந்து 14ஆ இருக்கும். இந்த டியூஸ்டே 7ஆ இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டியூஸ்டே என்னவா இருக்கும், 14ஆ இருந்திருக்கும். சோ அப்ப 13 எங்க வரும், மண்டே வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். சோ மண்டே தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. இல்ல அப்படின்னா வேற எப்படி கண்டுபிடிக்கலாம், சோ 1ஆம் தேதி எனக்கு வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ 13 என்ன பண்ணுங்க, 7ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் என்ன வரும், 6 வருமா, ஓகே தானே. சோ சண்டே பிளஸ் 6 டேஸ், சண்டேவோட ஒரு 6 டேஸ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா, சோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா மண்டே தானே வரப்போகுது. சோ மண்டே தான் திங்கக்கிழமைன்னு சொல்லிடலாம். ஓகே தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மார்ச் ஃபால்ஸ் ஆன் ஏ சாட்டர்டே. சோ ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து சாட்டர்டே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் எந்த டேல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிருப்பீங்களா, சோ என்ன வேல்யூ வந்திருக்கும். இப்போ நான் ஒரு டேபிள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் இப்போ சாட்டர்டே வந்து 1, சண்டே 2, மண்டே 3, டியூஸ்டே 4, வெனஸ்டே 5, Thursday 6, Friday 7. ஓகேவா, இந்த 7 எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மந்தோடைய டேபிள் எழுதிடலாம். 7, 14, 21, 28, 28ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரைடேவா இருக்கும். அப்ப 29 சாட்டர்டே, 30 சண்டே, 31 என்னவா இருக்கும், மண்டேவா இருக்கும். அடுத்த டியூஸ்டே என்னவா இருக்கும், சரி அடுத்த 1ஆம் தேதி டியூஸ்டே வந்து இருக்கும். ஸோ டியூஸ்டே இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இல்ல நான் டேபிள்லாம் எழுதல, ஆர்டேஸ் வச்சே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மார்ச்சோட கோட் வேல்யூ பார்த்துருப்போம். மார்ச்சுக்கு எத்தனை ஆர் டேஸ், 3 ஆர் டேஸ். ஸோ சண்டே பிளஸ் 3 எடுத்திருப்பீங்க. ஓகேவா, சரி சாட்டர்டே இருக்கா, ஸோ சாட்டர்டே பிளஸ் 3 என்ன வந்திருக்கும், சண்டே மண்டே டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா,
ஸோ டியூஸ்டே தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? ஸோ இந்த வீடியோல கேலண்டர்ல கேட்கக்கூடிய எல்லா டைப்ஸுமே நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.